Hello friends, welcome to our channel. In the video la easy-ஆன மெத்தட்ல வீட்ல இருக்க பொருளை வச்சு தேங்காய் சாதம் சூப்பரான டேஸ்ட்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லி கொடுக்க போறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுக்கு நம்ம பாத்திரம் அடுப்புல வச்சிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய். நம்ம இதுக்கு ஃபுல்லா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படினா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காம இருக்கறனால கடலை எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படினா நல்லெண்ணெய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை கடலை பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன், வேர்க்கடலை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு அதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியும் போது இதில் வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மூணு நம்ம ஆட் பண்ண போகிறோம். பச்சை கலப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் வரமிளகாய் ஒரு 5-6, பச்சை மிளகாய் 3 இது நான் கட் பண்ணி ஸ்லைஸாக ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையை பிச்சு போட்டலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட பெருங்காயத்தூளை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியம். தேங்காய் துருவல் டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன தேங்காய் ஒரு 1.5 தேங்காய் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 3 மூடி அப்படின்னு சொல்லுவாங்க. 1.5 தேங்காய் எடுத்து இதில் துருவி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம வதக்கும் போதே பார்த்திங்கன்னா இஞ்சி போடுவாங்க. அது ஆப்ஷனல் தான். இஞ்சி ஒரு சில பேருக்கு பிடிக்காது, அதனால் நான் போடல. எனக்கு பிடிக்காதுன்னு நான் போடல. உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள், அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் துருவலை ஆயிலோடு நல்லா அதை வறுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு பத்தலாம் கூட அந்த ரைஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட்டு நம்ம கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. பத்தலை அப்படின்னா இந்த ரைஸில் நம்ம போட்டு கிளறும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸை நான் வடித்து தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் நம்ம சமைக்கிற அதாவது சாப்பாட்டு ரைஸ் தான். வடிக்கும் போது ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஒரு 80% குக் ஆனாவே போதும். அது வடிக்கும் போது அந்த சூட்லேயே ஒரு 90% குக் ஆகிடும். இந்தமாரி வெரைட்டி ரைஸ்க்கு ஒரு 10% கொஞ்சம் வெறப்பாக இருந்து நம்ம ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். குழஞ்சி போட்டிங்க அப்படின்னு நல்லா இருக்காது. ஸோ இந்த தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு அந்த எண்ணெயிலே வறுத்துட்டு சாதத்தை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு பத்தலாம் ஆட் பண்ணிவிட்டு அதோட கொத்தமல்லி தலையை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு சிம்பிளான மெத்தடில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தேங்காய் சாதம் ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இது வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ரெசிபீஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.